வெல்கம் டு விஜிஸ் குயிக் கிச்சன். இந்த வீடியோவில் வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு இப்போது மைதா 2 கப் எடுத்துக்கிட்டேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இதோட 2-3 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இதை நல்லா கலந்துக்கங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த அளவுக்கு மெதுவாக வர வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சுருங்க. அடுத்தது ஸ்டஃப் பண்ணுறதுக்காக வெஜிடபிள்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை பார்த்துடலாம். பீன்ஸ் ஒரு அரை கப்பு, கேரட் ஒரு அரை கப்பு, குடமிளகாய் 1 பொடிசாக அரிஞ்சது, முட்டைக்கோசு ஒரு அரை கப்பு, பெரிய வெங்காயம் 1 நீல வாக்கில் அரிஞ்சது, அதுக்கப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு பொடிசாக அரிஞ்சது, இஞ்சி பொடிசாக அரிஞ்சது, ஜீரகம் அரை டேபிள் ஸ்பூன். இப்போது கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதும் அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் பொரிஞ்சதும் இப்போது பொடிசாக அரிஞ்ச பூண்டும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். அது கொஞ்சம் வதங்கினதும் இப்போது வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நம்ம இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரொம்ப பொடிசாக நறுக்கி இருக்கணும். இதே மாதிரியும் அரியலாம், இல்லைன்னா கொஞ்சம் நீல வாக்கிலையும் அரியணும். நீல வாக்கில் அரிஞ்சிங்கன்னா மெலிசாக அரியணும். இதோடு தேவைப்பட்டால் நீங்கள் காலிஃப்ளவரு ஸ்வீட் கார்ன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஸ்டஃப்பிங் பண்ணி பொரிக்க தான் போகிறோம். அதனால் ஒரு 5-6 நிமிஷம் வதக்குனா போதும். இதோட இப்போ கொஞ்சம் முந்திரி சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக 2 ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிளகாத்தூளுக்கு பதில் மிளகுத்தூள் கூட சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. அவ்வளோதான், ஸ்டஃப்பிங் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக ஊற வச்ச மைதா மாவில் நான் சின்ன சின்னதாக பால்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த உருண்டைகளை எடுத்து சின்ன சின்ன ரவுண்டு ஷேப்பில் முதல்ல தேய்ச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 3 தேய்ச்சதும் அது மேலே கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அது மேலேயே கொஞ்சமாக மைதா மாவு தூவிக்கோங்க. அதையும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சு 3ஐயும் சேர்த்து ஒன்றா தேய்ச்சிக்கலாம். இப்போது தோசைக்கல்லில் மிதமான சூடை வச்சுருக்கேன். அது மேலே தேய்ச்சதை போட்டுடலாம். இது 2 பக்கம் சூடு ஏறினா போதும். இது சூடாகிறதுக்கு 30-40 செகண்ட் தான் ஆகும். உடனே எடுத்துருங்க. இப்போ இதை பிரிச்சுக்கலாம். நடுவில் எண்ணெயும் மாவும் தேய்ச்சதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா லேயர் லேயராக வந்துருச்சு.
இப்போது இந்த வெஜிடபிள்ஸை எப்படி ஸ்டஃப் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுத்தது சீட்டில் ஒரு ஓரமாக வெஜிடபிள்ஸை வச்சுக்கலாம். ஒரு பவுலில் நான் திக்காக மைதா மாவு பேஸ்ட்டு கலந்து வச்சுருந்தேன். அது நான் கார்னரில் இப்போ தடவி விட்டுட்டேன். தடவுனதுக்கப்புறமா ஒரு ரோல் பண்ணிவிட்டு 2 பக்கமும் மடித்து விட்டுட்டு திரும்பவும் அதை அழுத்து பிடிச்சு அப்படியே ரோல் பண்ணி க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரோல் பண்ணுற மெத்தேடு இவ்வளோதாங்க. இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இது எண்ணெயில் போட்டு பொரித்து பார்த்துடலாம். அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக வந்திருக்கு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.